நண்பர்களே வணக்கம். உருப்படியாவன் சீரிஸோட 20வது வீடியோ. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவ்வளோ நாள் எங்கடா தலைமறைவா இருந்த விஆர்னு கேட்காதீங்க. இனி அண்ணன் வந்துட்டேன்ல, ஒரே ஆட்டப்பாட்டம் தான். ஆனால் இவ்வளோ நாள் வீடியோ போடாது எனக்கே ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. அந்த உறுத்தோட ஒரு கருத்து நண்பங்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி லூஃபி பிரதர் மாதிரி டான்ஸ் ஆடி போடுறா, எல்லாருமே சாலாகி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்காக நான் ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன். இதை பாருங்க. பார்த்தீங்களா, சிரிச்சிங்களா? இந்த ஒரு கண்டென்ட் போதும் ஒரு வாரமாக என்னை மனசில் வச்சு கலாய்க்கிறதுக்கு. ஸோ அதனால் இனிமேல் நான் வீடியோ போடலைன்னா அடுத்த வீடியோவில் டான்ஸ் ஆடுவேன். அதெல்லாம் எதுக்கு? அதனால் நான் சமத்து பையன், வீடியோ டெய்லியும் வரும். நம்ம நோட் பண்ணுறக்கு ஒரு காட்டுக்கு போகும்ல. ஸோ அங்கே ஒரு வாட்ச் ஆகிற வேலை, அங்கே போண்டா சமோசாலாம் கொடுத்தாங்க. நல்லா சமத்து பையனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாட்ச் ஆகிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்தான். நான் ட்ரூவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம மனுஷங்களோட எவ்வளோ ட்ரூவாக உண்மையாக பழகிறோமோ அதெல்லாம் கடைசியில் யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இதே நம்ம பெட்ஸுக்கிட்ட நம்ம பொய்யாவும் கோவமாகவும் நடந்துக்கிட்டாலும் அது நம்மகிட்ட யதார்த்தமாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே பெட்ஸ் வளங்க, பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது போது நம்ம டிப்ரிமிஷனை கரைக்கிறதுக்கு. ஸோ அதனால அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு காலையில் வந்து ஒரு அற்புதமான தோசையை போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டில் வந்து அட்டி போட்டானுங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் சிரிச்சு பேசி முடிச்சுட்டு ஒரு டிப்ரிமிஷனுக்குள்ளே போயிட்டேன். அட்வைஸ் கொடுத்து நானே டிப்ரிமிஷனுக்குள்ளே போயிட்டு எதையோ பற்றி யோசிச்சுட்டே முட்டை விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலுக்குள்ளே தண்ணி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டு எதுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ராக்கி பாய் ஒரு அலம்பல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்காலுக்கு வந்தோம். ஸோ அதனால அதே மாதிரி அவனையும் ஒரு அலம்பல் போட்டுட்டு நம்மளும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்துணர்ச்சி தரும் ஒரு ஷாம்பெல்லாம் நல்லா போட்டு முடிச்சுட்டு ஒரு வாரம் அழுக்க ஃபுல்லாகவே போகிற அளவுக்கு நல்லா முக்குன்னு முக்கி எடுத்துட்டேன். பையன் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் காதை பிடிச்சி அப்படி பிடிச்சி அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஒரு குளியலை போட்டுட்டு நானும் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம அனல் அடிக்கும் மருனோட ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு. அப்புறம் அப்படியே போயிட்டு வரும்போது தான் ஒரு அற்புதமான ஒரு மாலை வேலை. அப்பயும் கொஞ்சம் டிப்ரிமிஷன் தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி போனால் தான் இந்த டிப்ரிமிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை வரைக்கும் ஒரு ரைடை போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம அனல் அருணும் நம்ம விஆரும். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி அளவில் எப்படியோ உடுமலை வந்து சேர்ந்துட்டோம். என்ன பண்ணுறதே தெரியாமல் 2 பேர் திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள ஒரு ஒளி வந்துச்சு. அந்த ஒளி வந்து நம்ம அருண் மூஞ்சிலேயே திரும்பாருங்க. என்ன ஒளினா நம்ம வந்து பாதாம் பால் ஒரு பப்ஸும் சாப்பிடலாங்கிற ஒளி தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊருக்கு தப்பான பஸ்ஸில் ஏறிட்டோம் போல இருக்கு. ஒரு இருட்டான பாதைக்குள்ள இறக்கி விட்டாங்க. என்ன பண்றதே தெரியாமல் போயிடுச்சு நண்பர்களே. யானையெல்லாம் செத்து கிடக்குது மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு வைப்பு தான். அப்புறம் அப்படி இப்படின்னு பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். நீங்களும் தூங்க. நாளைக்கு பார்க்கலாம். லவ் யூ ஆல்.